எப்படி ஒரு சிலர் மட்டும் டாப்பராவே இருக்கிறாங்க. அதே சமயத்துல நீங்க ஏன் டாப்பரா வரக்கூடாது அப்படின்ற யோசனையும் உங்களுக்கு வருதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அதுலயும் பர்ட்டிகுலரா மாணவர்களா இருந்தீங்கன்னா, இந்த 7 விஷயங்கள கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். 1 தெளிவான இலக்கு வச்சுட்டு வேலை செய்றது. தெளிவான இலக்கு வச்சுக்கிறது அப்படின்னா, எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். அப்போ உங்களுடைய ட்ரீம்ஸ் என்னன்னு தெரிஞ்சா தான் எதுக்காக படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுடைய ட்ரீம்ஸ முதல்ல நீங்க உட்கார்ந்து ஃபில்ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டூடண்ட் தன்னோட ஃபைனல் கோல் என்ன விஷயமா இருக்கணும்ன்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் மெடிக்கல் சீட் அச்சீவ் பண்ண போறாரா? அல்லது இன்ஜினியரிங் ஷீட் எடுத்துக்க போறாரா? அல்லது போர்டு எக்ஸாம்ல ரேங்கிங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஒரு ரேங்கிங் அச்சீவ் பண்ணி எடுக்க போறாரு? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்கவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இலக்கு இருக்கும். அப்போ அவங்க உட்கார்ந்து ஒரு சில ஆலோசனைகளை தெளிவா எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய இலக்க தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், மேக் அ ப்ராப்பர் ஸ்டடி ஷெட்யூல். அதாவது படிக்கிறதுக்கான டைம் டேபிள ப்ராப்பரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. டைம் டேபிள் இல்லாம படிக்கிறது திசை இல்லாத கப்பல் மாதிரி. டாப்பர்ஸ் எப்பயுமே தங்களுடைய நாள் கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல என டைமை டிவைட் பண்ணி படிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைய தினத்துல என்ன படிக்கலாம், இந்த வாரத்துல எந்தெந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணலாம், இந்த மாசத்துக்குள்ளார எப்படி நாம கவர் பண்ண முடியுன்றதை ரொம்ப டிவைட் பண்ணி ப்ராப்பரா அவங்களுடைய டைம் ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டைம் ஷெட்யூல் படி அவங்க ப்ராப்பரா படிக்கும்போது 100% அவங்களுக்கு சக்சஸ் நோக்கின டிராவல் ரொம்ப ஈஸியா அமைய ஆரம்பிக்கும். அப்போ இதை எப்படி நாம கடைபிடிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டா, உதாரணத்துக்கு 45ல 50 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது. அடுத்த ஒரு 10 நிமிஷம் நல்ல பிரேக் எடுத்துக்கிறது. முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான நேரம் ஒதுக்குறது. ரிவைஸ் பண்றதுக்கு டெய்லி டைம் ஒதுக்குறதுக்குரிய விஷயத்தை அவங்க மைண்ட்ல வச்சுக்கிறணும். ஓகே, நீங்க எப்போ ரிவைஸ் பண்றதுக்கு டெய்லி நேரம் ஒதுக்குறீங்களோ அப்போதான் உங்களுடைய படித்த விஷயங்கள் எப்பவுமே உங்க மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்பர் 3, கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க எந்த சூழ்நிலையும் அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, வெறுமனே நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா நீங்க யோசிக்கக்கூடிய சூழல்ல தேவைக்கு ஏற்ப அது உங்களுடைய பிரெயின் உங்களுக்கு நினைவுல கொண்டு வந்து கொடுக்காது. ஸோ அப்போ லாஜிக்கை கனெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன காரணத்துக்காக படிக்கிறோம், இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு படிக்கும்போது அவங்களுக்குள்ளார மைண்டில் போய் அது ரிஜிஸ்டர்ட் ஆகிடும். தேவைக்கு ஏற்ப அது எளிமையாக வந்து அவங்களுக்கு உதவவும் செய்யும். அதுக்கான விஷயம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு டயக்ராமா, ஒரு மைண்ட் மேப்பா, அவங்களுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது அவங்களால புரிஞ்சு அந்த கான்செப்டோட கனெக்ட் பண்ணி அவங்க நினைவுல வச்சுக்க முடியும். வெறுமனே மனப்பாடம் பண்ணாம இந்த மாதிரி புரிதலோட படிக்கும்போது 100% சக்சஸ் நோக்கி அவங்களால டிராவல் பண்ண முடியும். அடுத்ததா, உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்க்கறது. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான சோதனை எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொடுக்கும்போது கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்கே புரிய ஆரம்பிக்கும். அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 4, எழுதி பார்க்கக்கூடிய வழக்கம். ஸோ நோட்ஸ் பண்றது. ஸோ எப்போ நீங்க எல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும். அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வருது. அதுக்கு பேர் ஸ்மார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் நோட்ஸை பார்க்கும்போது நீங்க ஸ்மார்ட்டா ரிவிஷனும் பண்ண முடியும். இதுல சின்னதா, சுருக்கமா, கலர்ஃபுல்லான நோட்ஸா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு லைஃபை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சு சின்ன சின்ன நோட்ஸை எழுதி பார்க்கும்போது கலர் பென்ல நீங்க எழுதி வச்சுக்கும் போது ஈஸியாகவே உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய டைம் சேவ் பண்றதுக்கு இது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எப்படி நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னா, உதாரணம், முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு ஹைலைட்டர் யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லை, ஃபார்முலாஸ், டெஃபினிஷன்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் தனியாக ஒரு புத்தகத்தில் எழுதி பார்த்துட்டே வருது. அது மட்டும் இல்லை, ஃபிளாஷ் கார்ட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 5, தொடர்ச்சியா டெய்லி கன்சிஸ்டன்சியா படிக்கிறது. அது நீங்க நாள் தவறாம டெய்லி நேரம் ஒதுக்கி படிக்கிறது தான் டாப்பர்ஸ்க்கான மிகப்பெரிய சீக்ரெட். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்காம டெய்லி 2 மணி நேரம் தொடர்ந்து படிச்சா கூட பெரிய சக்சஸை நீங்க கொண்டு வர முடியும். இதுக்கான உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, மோட்டிவேஷன் குறைஞ்சாலும் டிசிப்ளினா பின்பற்றுங்க. நீங்க டிசிப்ளினா ஒரு விஷயத்தை நான் டெய்லி 2 மணி நேரம் இந்த விஷயத்தை படிச்சுட்டே வருவேன் அப்படின்றதுல ஒரு மைண்ட் செட் கன்ஃபார்ம் பண்ணும்போது அது உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு உணர்தல் திறனை அதிகரிச்சு கொடுக்கும். இதுல உங்களுடைய மோட்டிவேஷனும் ஒழுங்கு தன்மையும் அற்புதமா வேலை செஞ்சு 100% சக்சஸ் நோக்கி உங்களை கொண்டு போய் விடும். அது மட்டும் இல்ல, இப்போ பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் டெஸ்டிங் அண்ட் ரிவிஷன். டாப்பர்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை சோதிச்சுட்டே இருப்பாங்க. திருப்பி 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 தனக்கு தானே பிராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி பேப்பர்ஸ்ல எழுதி பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அவங்க டெஸ்ட் தனக்கு தானே சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதிகமா உங்களுக்கு நீங்களே சோதிக்கும் போது உங்களுடைய நாலேஜ் அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உதாரணம், வாரத்துக்கு ஒரு முறை செல்ஃப் டெஸ்ட். ஸோ நீங்க படிக்கிற விஷயத்தை நீங்களாவே ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதுறது. அதுல என்ன தப்பு வருதுன்றதை பார்த்துட்டு அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் ரூல்ஸை வந்து 3 ஸ்டேஜா பிரிக்க முடியும். அதுல டெய்லி ஒரு நாளுடைய முடிவுல ரிவிஷன் பண்ணி பார்க்கறது, வாரத்தினுடைய முடிவுல ரிவிஷன் பண்ணி பார்க்கறது, மூணாவதா மந்த்லி ஃபுல் சிலபஸையும் அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணி பார்க்கறது. இப்படி நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை உதாரணமா செஞ்சு பார்த்தீங்கன்னாலே மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் கிடைக்கும். தென் 7வது பாயிண்ட், நீங்க ரொம்ப கவனமா உங்களுடைய ஹெல்த்துக்கும் மைண்ட் ஆரோக்கியத்துக்கும், ஸோ உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. இதுல நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ டாப்பர்ஸ் கண்டிப்பா இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களும் டாப்பரை நோக்கி டிராவல் பண்ணணும்னு யோசிக்கிறதுனால கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். நல்ல மைண்ட் செட் இருக்கணும் முதல்ல.
இல்லை. அப்படி இல்லைனாலே படிக்கிறதுல ஸ்ட்ரகிள் வரும். அப்போ தூக்கம், சரியான நேரம் தூங்கணும், ப்ராப்பராக உணவு எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் ப்ராப்பராக எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவாலிட்டியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உதாரணத்துக்கு குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாக தூங்கணும், தண்ணி குடிச்சிட்டே இருக்கக்கூடிய பழக்கங்களை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நடை, கொஞ்சம் சாதாரணமாக சின்னதாக ஒரு ஷார்ட் வாக் போயிட்டு வர்றது, ஒரு மெடிடேஷன், உங்கள் பிரெயினை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு எதெல்லாம் எக்ஸசைஸாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ டாப்பராக ஆகணும்னு நினைக்கிறது அது யாராலையும் பிறவியால் கிடையாது. ஸோ அது பழக்கத்தால், தொடர்ச்சியான முயற்சி, சுய ஒழுக்கம், சரியான திசையை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த டாப்பர். அப்போது இந்த டாப்பர் அப்படின்றதுக்கான 100% ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும் நம்பியிருக்கேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.